ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான டே 2 ரெசிபி என்னன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்வீட் பொட்டேட்டோட தோலெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ண பிறகு ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கிழங்க எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் எப்பயும் போல தண்ணி ஊற்றாம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போதான் கிழங்கு நல்லா வேகும். 15 to 25 மினிட்ஸ் கிழங்கு நல்லா வேகட்டும். டெய்லி 2 to 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஃபியூச்சர் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். கிழங்கு நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கிழங்கெல்லாம் எடுத்து ஸ்டெய்னரில் போட்டு நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். நம்ம ஏன் வடிகட்டுறோம்னா கிழங்குல நிறைய நார் இருக்கும். குழந்தைங்க தொண்டையில போய் சிக்குன்றதுனால தான் நம்ம அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இந்த மாதிரி கிழங்க ஸ்டெய்னர்ல நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி ரிமூவ் ஆகி மிச்சம் இருக்க கிழங்குலாம் வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்த கிழங்கெல்லாம் கிரைண்ட் பண்ணி நல்லா சாஃப்டா கஞ்சி கன்சிஸ்டன்சில எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேக வச்சு ஸ்டெயின் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா குக்கர்ல வேக வச்சு அதுக்கப்புறம் ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ கிரைண்ட் பண்ண கிழங்க ஒரு குட்டி பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே சுடு தண்ணியும் வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்மளுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். பாப்பாக்கு நாங்க ஃபீட் பண்ணோம். அவங்களுக்கு ரொம்ப இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பயும் போல அவங்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பேபிஸும் ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு எப்படி ஸ்வீட்டா ரியாக்ட் பண்ணாங்கன்றதை எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க.